பிரச்சனையை ஏன் கிட்ட விட்டுரு. அவனை யார் அனுப்பி வச்சாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு உனக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அவனை ஈஸியா துரத்திடலாம். மா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ போட்டு ஆரம்பிச்சு வச்ச பிள்ளையார் சுழி இப்போ இவ்ளோ பிரச்சனையில வந்து முடிஞ்சிருக்கு. அவன் யார் அனுப்பி வந்திருக்கான், அவனை எப்படி வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்துல தலையிடாம நீ கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா அதுவே எனக்கு போதும். அகிலா, அம்மா, என்ன சொல்ற? ஆதி அருணா அனுப்பலனா வேற யாரு? நானும் இதே கேள்விதான் அவகிட்ட கேட்டேன். உன்னையும் விஸ்வாவையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேனா? எப்படி இன்னொருத்தனை உன் குழந்தைக்கு அப்பாவா அனுப்பி வைப்பேன்னு சொல்றா. அதுவும் இல்லாம சத்தியம் பண்றா. அப்ப ஆதி எப்படி இங்க வந்தா? யாரோ அனுப்பிதான் இங்க வந்திருக்கணும். யாருன்னு தெரியலையே. அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல விஸ்வா. ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம் செல்லும்? சொல்லு செல்லம், என்ன குழப்பம்? டேய், பேசாம போயிடு. ஏன் சொல்ல கோவப்படுற? சரி விடு, உனக்கு என்ன குழப்பம்னு விஸ்வா பிரதர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ பிரதர், சொல்லுங்க, என் செல்லத்துக்கு என்ன குழப்பம்? நீங்களும் சொல்ல மாட்டீங்களா? விடுங்க, நானே சொல்லிடுறேன். இந்த ஆதி யாரு, எதுக்காக இங்கே வந்திருக்கா, யார் அனுப்பி வந்திருக்கா, இதுதான் உங்கள் குழப்பம். உங்கள் குழப்பத்தை விடுங்க பிரதர். உங்கள் குழப்பம் விட எனக்கு பயங்கர குழப்பமாக இருக்கு. என்னன்னு சொல்லட்டுமா? நந்தினி சிஸ்டர் கீழே ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் நீங்கள் இங்கே இருக்கீங்க. நான் என் ரூமில் தூங்கிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் அகிலா செல்லம் உங்கள் கூட இங்கே இருக்கா. சே, இது ஒரு பெரிய குழப்பம் இல்லை பிரதர்? சொல்லுங்க பிரதர். என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி முழிக்கிறீங்க? சத்தியமா பிரதர், குழப்பமா இருக்கு. ஏன் பொண்டாட்டியோ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மொட்டை மாடியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்நேரத்தில் புரியல. பயங்கர குழப்பமா இருக்கு பிரதர். அது என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்கிட்ட பிரதர் டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் எனக்கு இன்னும் நிறைய குழப்பம் இருக்கு. எல்லாத்தையும் மொத்தமாக கேட்டுறேன், அப்புறம் டென்ஷன் ஆகுங்க. அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, என்னோட அடுத்த குழப்பம் என்னன்னா, உங்களுக்கும் அகிலா செல்லத்துக்கும் என்ன பழக்கம்? அப்புறம் நந்தினி சிஸ்டருக்கும் அகிலா செல்லத்துக்கும் எப்படி பழக்கம்? யார் யார் கூட முதல்ல பழகினாங்க? இதான் பிரதர் பயங்கர குழப்பமா இருக்கு. நான் அகிலா செல்லத்து கூட பழகினேன். அதுக்கப்புறம் துபாய் போயிட்டேன். இதுல நீங்க எப்ப பிரதர் என்ட்ரி ஆனீங்க? இதுக்கு பேர் தான் கேப்ல கடா வெட்டுறதுன்னு சொல்லுவாங்களோ? இவ்வளவுதான் உனக்கு மரியாதை? உண்மையை சொல்ல, யார் நீ? ஐயோ, என்ன பிரதர் எப்ப பார்த்தாலும் இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேனே, ஐம் ஆதி கேசவன், அகிலாவோட புருஷன், அகிலா வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பன். நிறுத்து. அகிலாவுடைய வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீ அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்களா பிரதர்? நீங்க இல்ல அப்ப நான் தான் அப்ப. எனக்கு எந்த குழப்பமும் இல்லை பிரதர், எந்த பிரச்சனையும் இல்லை, தெளிவா இருக்கு. அகிலா வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பேன். இதுக்கு மேலே உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா வாங்க கீழே போகலாம். கீழே நந்தினி சிஸ்டரும் அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள எழுப்பி கேட்போம். அவங்களுக்கு நல்லா தெரியும் அகிலா வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பேன்னு. உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கு மீறியும் உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா வேணா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாமா?
என்ன 2 பேரும் முழிக்கிறீங்க? எனக்கு எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் ஓகே, நோ அப்ஜெக்ஷன், எதுக்கும் ரெடி. எவ்வளோ பணம் வேணும்? எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறேன். வாங்கிட்டு தயவு செஞ்சு ஓடி போயிட. ஐயோ என்ன பிரதர், என்னமோ ஒரு பிளாக்மெயிலர்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஐ எம் நாட் அ பிளாக்மெயிலர். எனக்கு பணம்லாம் வேணாம் பிரதர். எனக்கு அகிலா செல்லம் தான் வேணும். பிரதர், இவ்வளோ நாள் அகிலா செல்லத்தை பிரிஞ்சு துபாயிலேயே இருந்துட்டேன். இனிமே ஒரு செகண்ட் கூட அவளை பிரிஞ்சிருக்க மாட்டேன். கூடி சீக்கிரம் அவள் கழுத்தில் தாலி கட்டி என் கூட அவளை கூட்டிகிட்டு போக போகிறேன். அப்புறம் பிரதர், ஏதோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அதை எங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் சீர் சனத்தியா எங்களை வாழ்த்தி கொடுங்க. நாங்கள் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறோம். சீர் சனத்தியா. அப்புறம் சொல்லும், பனி வர பெய்யுது, மழை வர மாதிரி இருக்கு, நனைஞ்சு அவன் உடம்பு கொத்துக்காது. வா நம்ம ரூமுக்கு போகலாம். வரமாட்டேன். சொல்லும், ஏன் இப்படி கோவப்படுற? ஏன் என்னை பார்த்து பயப்படுற? டூ யூ திங்க் ஐ எம் a characterless guy? நோ 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 பிரதர். ஏன் சுண்டு வரல் நகம் கூட மேலே படாது. என்ன சொல்ல ரொம்ப யோசிக்கிற? வேற வழியே இல்லை. கீழே நந்தினி சிஸ்டர் கிட்ட போய் மேட்டர் சொன்னதா எல்லாமே கிளியர் ஆகும். நில்லுடா. நான் வரேன். பிரதர் பை. இந்த இரவு இனிய இரவாக அமைய உங்களை வாழ்த்தி விடை பெறுவது ஆதி கேசவன். பை. கம் செல்லம். என்னங்க மணி 2 போகுது, இன்னும் சாப்பிடாம ஆட்டோ தொடச்சிட்டு இருக்கீங்க? மாலதி, ஒரு அர்ஜென்ட் சவாரி, போயிட்டு வந்து சாப்பிட்றேனே. ஐயோ. இந்த இது நீ காலையில கலெக்ஷனு கொண்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிரு. என்னங்க, சவாரி போறதுக்கு முன்னாடி அந்த அம்மன் கோயில் இருக்குல்ல, அந்த உண்டியல்ல இந்த 200 ரூபாய் போட்டுருங்களேன். எதுக்கு மாலதி இந்த வேண்டுதல் எல்லாம்? அது ஒண்ணு இல்லைங்க, அம்மா நினைச்ச வேண்டுதலை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுல, அதனால வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்கு தாங்க இது மறக்காம போட்டுருங்க. அவங்க சொன்னாங்கிறதுக்காக நீ பயப்படுறியா? பயம் மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டுல இருக்கிறவங்க யார் தலையும் இறங்கிடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை தான். அதுக்காக தாங்க. அம்மா பாட்டுக்கு பட்டும் படாம தாலிக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்களா, எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? இங்க பாருங்க, நீங்க ஆட்டோ ஓட்டும்போது கொஞ்சம் கவனமா ஓட்டுங்க, ஸ்பீடெல்லாம் போயிடாதீங்க. அதோட சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. நீ பயப்படாம இரு, புரிஞ்சுதா? சரிங்க, உள்ள வேலை இருக்கு, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரி. How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தானே அவரு?
என்ன மகேஷ் ஆளையே பார்க்க முடியல? என்ன வேலையில ரொம்ப தீவிரமா இருக்கியா? வேலையை விட்டு வந்துட்டேன். சத்யா பண்றது என்னால பொறுத்துக்க முடியலண்ணே. சத்யசீலன் பேர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட நேர்மை இல்லாம இருக்கான். போலி மருந்து தயாரிக்காதடா, ஜனங்க உயிருக்கு ஆபத்துன்னு எவ்வளவு சொல்லியும் கேட்கவே மாட்டானே. உனக்கு இஷ்டம் தான் வேலையை பாரு, இல்லைன்னா வேலையை விட்டு போடான்றான். அதான் வேலையை விட்டுட்டு அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். என்ன மகேஷ் சொல்ற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தியா? வேற என்னென்ன பண்றது? அவனை சும்மா விட்டா போலி மருந்தால எல்லாரையும் கொன்றுவானே. அதான் அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவன் ஃபேக்டரிக்கு சீல் வைக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். கூடி சீக்கிரம் உள்ள இருப்பானே. தப்பு பண்ணிட்ட மகேஷ். உன்னை யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொன்னது? என்னென்ன சொல்றீங்க? போலீஸ்க்கு ஏன் போக கூடாது? அந்த சத்யா ஏதாவது செஞ்சிடான்னு பயப்படுறீங்களா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. பெரிய இடத்து போடலாப்ப நமக்கு எதுக்குன்னு தான் சொல்றேன். உனக்கு அந்த வேலை பிடிக்கலனா நீ தான் வந்துரு, நான் தான் சொன்னல. அதை மட்டும் தானே நீ செஞ்சிருக்கணும். எதுக்கு முட்டாள்தனமா நீ பாட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க? இப்ப தேவையில்லாம உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா யார் அதுக்கு பதில் சொல்றது? நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் ஆகாதுண்ணே. அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, இப்படி அசால்ட்டா இருந்துதான் பல பிரச்சனைகளை நம்ம மாட்டி இப்பதான் மீண்டு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். தேவையில்லாம எதுலயும் மாட்டிட்டு இருக்க கூடாதுல்ல. இனிமேலாவது கொஞ்சம் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? சரிண்ணே, அதை விடுங்கண்ணே. சரி, இப்ப நீ வேலையை விட்டுட்டல, அடுத்தது என்ன பண்ணலாம்னு நீ பிளான் பண்ணிருக்க? இப்பதானே வேலையை விட்டுருக்கேன், இனிமேதான் பாக்கணும். என்ன சொல்ற மகேஷ்? வேலையை விட்டுட்டியா? எதுக்கு விட்ட? யார் கேட்டு விட்ட? இத பாரு ரேவதி, அவன் வேலையை விட்டதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீயே அவனை என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. நான் வரேன் மகேஷ். மகேஷ், எதுக்கு வேலையை விட்டு வந்த? காரணத்தை சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போ. பிடிக்கல, வேலையை விட்டேன். காரணம்லாம் சொல்ல முடியாது. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல விருந்து சாப்பாடு சாப்பிட எங்க அம்மா வீட்ல உட்காந்துட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கேவலப்பட்டு வேற வழி இல்லாம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதை மறந்துட்டியா நீ? சோறு திங்கிறப்ப குத்தி காட்டி பேசினாங்க தானே ரோஷப்பட்டு வேலைக்கு போன. அந்த ரோஷம் ஒரு வாரம் கூட இருக்காதா உன்கிட்ட? இங்க பாரு ரேவதி, அத்தை ஏதோ மனசு குழப்பத்துல பேசிட்டாங்க. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அத்தையை குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன குழப்பத்துல பேசினாலும் பேசின வார்த்தை தானே. அம்மா அப்படி பேசின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட முகம் கொடுத்து பேசவே இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? நாம இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? இங்க பாரு ரேவதி, நான் தான் தண்ணி கொடுத்துன போறதுக்கு சரின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் நைன் புலம்பிட்டே இருக்க? நான் பேசுறது உனக்கு புலம்புற மாதிரி இருக்கா? தண்ணி கொடுத்துன்னு போறதுக்கு வீடு பார்த்தாச்சு, அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பணத்தோட வருவீங்கன்னு நினைச்சா இப்படி வேலையை விட்டு வந்திருக்கீங்க. உன்னை நம்பி நான் என்ன பண்றது? நீ எதையும் நினைச்சு பயப்படாத ரேவதி. நான் சீக்கிரமா ஒரு நல்ல வேலையில சேர்ந்துருவேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க டென்ஷன் படுத்தாத ப்ளீஸ். விஸ்வா, நந்தினி, விஸ்வா, நந்தினி வந்து என்ன இந்த அதிசயத்தை பாருங்களேன். அதிசயமா? அகிலா, நீயும் சீக்கிரம் வா. என்னம்மா? இந்த கண்கொள்ளா காட்சியை நீயும் பாரு. என்ன அத்தை, எதா அதிசயம்னு சொல்றீங்க? என் கூட வாங்க, காட்டுறேன். நீ முதல்ல வா. அத்தை, ஆண்டி. மா என்னம்மா? வாடா, சொல்றேன், காட்டுறேன், வாங்க. வா 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 வா, சீக்கிரம் வாங்க. என்னம்மா? பாருங்க இந்த அதிசயத்தை. இந்த அதிசயத்தை காட்டுறதுக்கு தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். ஆதி என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா? ஏதோ சமைச்சிட்டு இருக்காரு அத்தை. ஆதி, என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? அல்வா கிண்டிட்டு இருக்கேன் சிஸ்டர். சிஸ்டர், யூ நோ சம்திங்?
நான் அல்வா கிண்டுறதுல எக்ஸ்பர்ட். எங்க போனாலும் வேலையை அல்வா கிண்டி அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அல்வா கொடுத்துட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். சிஸ்டர், நான் இப்ப கிண்டிட்டு இருக்கிறது துபாய் அல்வா. ஐயோ, இதை நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆதி தம்பி, நீங்க அல்வா கின்றத நாங்க பார்க்க வேண்டாமா? அதுவும் துபாய் அல்வான் வேற சொல்றீங்க. எங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தான் தெரியும், அதத்தான் நாங்க சாப்பிட்டு இருக்கோம். துபாய் அல்வாவை நாங்க சாப்பிட்டதும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. சரி சரி, எங்களுக்கு கொஞ்சம் சாம்பிள் கொடு, நாங்க சாப்பிட்டு பாக்குறோம். கண்டிப்பா கொடுக்குறேன் ஆண்டி. உங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக தானே பொறுப்பா காலையில எழுந்திரிச்சு அல்வா கிண்டிட்டு இருக்கேன். ரெடி ஆயிருச்சு. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. ஆ, சும்மா அப்படியே இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டிய வாயில போட்டு இப்படி சலக்கணுள்ள போகும், அந்த மாதிரி போகும். ஆனா நெய் ஒண்ணு கொஞ்சம் ஆண்டி, தூக்கலா போட்டிருக்க போல. நிறைய போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா எல்லாமே சேர்த்திருக்கேன். அப்பா, துபாய் ஐட்டம் எல்லாம் இதுல சேர்த்துட்டேன். ஆனா ஒண்ணு ஆண்டி, நான் முதல்ல அல்வா கொடுக்க போறது ம். நம்ம விஸ்வா பிரதருக்கு தான். அப்படியா? என் புள்ளைக்கு தான் ஃபர்ஸ்டா? சரி சரி. This alva is specially prepared for Viswa brother. என் விஸ்வாவுக்கு. ரைட் ரைட் ரைட். Yes, இருப்பா yes. இருப்பா. இரு, ஸ்பூன் வைக்கிறேன். இரு, எனக்கு ஒரு ஸ்பூனு. ஓகே. அல்வா எடுத்துக்கோங்க பிரதர். என்ன அப்படி பாக்குறீங்க விஸ்வா? அவர் கஷ்டப்பட்டு அல்வா கிண்டி இருக்காரு. அவர் பண்ண துபாய் அல்வாவை எப்படி இருக்குன்னு ஆளா டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. பிரதர், சிஸ்டரே சொல்லிட்டாங்க, உங்களுக்காக கிண்ண அல்வா, ஆதி கொடுக்குற அல்வாவை வாங்கிக்கோங்க. அல்வா தானே, சாப்பிட்டா போச்சு. எப்படி இருக்கு பிரதர்? ஸ்வீட்டா இருக்கா? உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக கிண்ண அல்வா, ஸ்வீட்டாக தான் இருக்கும். அடுத்ததான் நான் கொடுக்க போகிறது, அல்வா கொடுக்க போகிறது என் செல்லத்துக்கு, மை ஸ்வீட் ஹார்ட், மை லவ் பிரதர். அதுவும் அவளுக்கு நிறைய கொடுக்க போகிறேன். யூனோ வை? அவள் என் வாரிசையும் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கால, கொஞ்சம் சேர்த்து தான் கொடுக்கணும். என்னடா சொல்லும்? செல்லம், அல்வாவை நீயே எடுத்துக்கிறியா இல்ல நான் உன்னை கூட்டி விட்டுமா? நானே எடுத்துக்கிறேன். ஓகே, நீயே எடுத்துக்கோ. அல்வா இப்படிதான் இருக்கு செல்லம், சூப்பரா இருக்கா? இனி அல்வா கொடுக்க போறது சிஸ்டருக்கும் அம்மாவுக்கும். எடுத்துக்கோங்க சிஸ்டர். இப்போ உங்களுக்குமா? குடு குடு, அப்படியே குடு. எல்லாத்தையும் நல்லா அள்ளி சாப்பிடுங்க. சரி சரி. ஆதி, அல்வா ரொம்ப சூப்பரா இருக்கு. இவ்ளோ நல்லா பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு அசந்துட்டா இப்படி? இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு, ஒவ்வொன்னா பண்ணி கலக்குறேன் பாருங்க. ஐயோ, என்னது, ஒவ்வொன்றும் செய்ய போறீங்களா? வேண்டாம் ஆதி, சமையலுங்கிறது எங்க டிபார்ட்மெண்ட், அதுல நீங்க என்ட்ரு ஆக வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். என்ன பிரதர், சிஸ்டர் இப்படி சொல்றாங்க? அல்வா மட்டும் இல்ல, ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் குக்கிங் டூ. இன்னைக்கு மத்தியானம் உங்க எல்லாத்துக்கும் துபாய் பிரியாணி பண்ணி தர போறேன். சாப்பிட்டுட்டு அசந்து போக போறீங்க பாருங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன சிஸ்டர், டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க? உங்களுக்கு என்னென்னமோ சமைச்சு தரலான்னு பார்த்தேன். இட்ஸ் ஓகே, ஃபைன். ஆனால் ஒன்று, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பதில் அகிலாவை கூட்டிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரேன். ஒன்றும் இல்லை சிஸ்டர், அகிலா கூட்டி சென்னையில் எந்த இடத்துக்கும் போனதில்லை, அதை அவளை கூட்டிட்டு பீச் பார்க் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஏன் பிரதர், எந்த இடம் பெஸ்ட்டாக இருக்கும், பீச்சா பார்க்கா? புகழ் பக்கத்தில் ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருக்கு, கூட்டிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நாங்கள் போயிட்டு வாங்க, அந்த இடத்துக்கு போக எனக்கு வழி தெரியாது. அகிலா, நம்ம பீச்சுக்கு போகலாமா பார்க்குக்கு போகலாமா? எனக்கு தலைவலிக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். செல்லம், ஆதி செல்லம். ஆதி, அவளை தொந்தரவு பண்ணாதப்பா. வயித்துல புள்ள இருக்கிற நேரம் அங்கேயும் இங்கேயும் சுத்தி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சொல்லு? ஊர் சுத்துறதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம்.
இப்போ நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. ஓகேம்மா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிப்பா. பை பிரதர். நந்தினி, வா நம்ம போய் சமையல் வேலையை பார்க்கலாம். உங்களோட ஐடியா எனக்கு தெரியும். இது சாப்பிடலாம் தானே மொத்தமா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சுகரை ஃப்ரீயா விட்டுறணும். உங்களை திருத்தவே முடியாது. வாங்க வாங்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஹாய் பிரதர். நினைச்சேன் நீங்க வருவீங்கன்னு. ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்டிகேஷன். துபாய் ஹல்வா, துபாய் பிரியாணி கலக்குற. துபாய் அட்ரஸ் என்ன பிரதர்? அட்ரஸ்னு ஒன்று இருந்துச்சுல்ல, சொல்லுங்க. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, துபாய். ஹே, இதெல்லாம் ஏற்கனவே கேட்டாச்சு. ஒரிஜினலா இருந்த அட்ரஸ் சொல்ல. முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். பிரதர் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க, இல்லாட்டி உங்களுக்கு தான் ப்ராப்ளம். பாய். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே. கண்டுபிடிக்கிறேன்டா, கையும் களவுமா பிடிக்கிறேன்.